ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 50 பேருக்கு இறால் சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் கவுனுகளும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம், கவுனும் கொடுக்க போகிறோம். மற்றது அந்த ரோட்டில் படுத்திருக்க தாத்தா பாட்டியாக்களுக்கு தலானியும் விலோவும் வாங்கி கொடுக்க போகிறோம் நண்பர்களே. அதெல்லாம் செம்மையாக சமைச்சு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் ஏன் கொடுக்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யூஎஸ்ஏல இருந்து ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவரோட மகன், அவர்கிட்ட பேர் வந்து சிவன். அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சிவன். உங்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நீங்கள் அண்ணாவா தம்பியான்னு தெரியல, பேர் சொல்லிட்டவே நம்பி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் நினைச்சு எல்லாமே நடக்கணும். அந்தோணியரப்பா உங்களோட கூட இருந்து பிளஸ் பண்ணுவார். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் அந்தோணியரப்பா கோயிலுக்கும் பாபா கோயிலுக்கும் போயிட்டு தான் வருவோம். ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா, இந்த சாப்பாடுகளும் இந்த தலானி இதெல்லாம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிவன். இப்போ வாங்க கடகடன்னு சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க கடகடன்னு சமையலாம் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமோ, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமோ இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடன்னு உளிய வைக்கலாம். நல்ல வெயில் அடிக்குது. கேஸும் தட்டுப்பாடு நண்பர்களே. வாரக்கிழமையில் இருந்தாலும் கேஸ் வருமா, வந்து கொண்டு இருக்காம் கப்பலில். அதுக்குள்ளே இங்கெல்லாம் ஒழிச்சு போடாங்க நண்பர்களே. இருக்கிறதுக்கெல்லாம் ஒழிச்சிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு கொடுக்குறது அப்படியெல்லாம் போகுது நண்பர்களே. இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு, தண்ணி எடுப்போம். எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுப்போம். இப்போ தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். உள்ளே கொதிக்கட்டுக்கும். அதுக்குள்ள நாங்கள் மற்ற வேலையை பார்ப்போம். இதில் குழம்புக்கு தாளிக்க போகிறேன். சட்டி சூடாட்டுக்கும். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்போம். இப்போ வந்து வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும். கருவேப்பிலை, ரம்பையில், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, வெங்காயம். இப்போ இது நல்லா வதங்கட்டுக்கும். நல்லா பருப்பு எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து வெங்காயம் இன்றைக்கு பருப்புக்கு தாளிக்க போகிறதில்லை, அப்படியே போட்டு தான் பருப்பு பால் கறி வைக்க போகிறேன். வெள்ளைப்பூடு, உள்ளி போட்டிருக்கிறேன். அப்புறம் உள்ளி இடிச்சும் போடுவேன். இதோட வந்து மஞ்சள் தூள், உப்பு, மூடிட்டு அடுப்பில் வைப்போம். பருப்பு அவியட்டும். இப்போ தக்காளி பழம் சேர்ப்போம். வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க. இனி வந்து இறாலை சேர்ப்போம். இதோட உப்பு சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். தண்ணி எதுவுமே விட தேவையில்லை. இறால்லையே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும். இது பாருங்க, தலனை பட்டு தான் எடுத்துருக்கிறேன் நண்பர்களே பால் கறி வைக்கிறதுக்கு. இதில் தமிழ் பேர் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? இதுக்கு வந்து வெங்காயம் சேர்ப்போம். இதில் வந்து ஒரு பால் கறி தான் வைக்க போகிறேன். பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, தக்காளி பழம், உப்பு, மஞ்சள் தூள், தண்ணி சேர்க்குறேன். இது அவியறதுக்கு கணக்காக வெள்ளம் போதும். இனி அங்கால அடுப்பில் வைப்போம். இது நல்லா அவியட்டும்.
இங்கே பாருங்க இறால் நல்லா அவிஞ்சு வருது. இனி வந்து குழம்பு தூள் சேர்க்க போகிறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடுங்க சரியா. இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். தேங்காய் பால் சேர்ப்போம். இது வந்து 2 ஆம்பால் 3 ஆம்பால். இதோட 1 ஆம்பால். இப்போ வந்து புளியை பிணைஞ்செடுப்போம். புளியை சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டுக்கும் பார்த்தீங்களா. இப்போ பருப்பு அவிஞ்சிட்டு பருப்புக்கு வந்து தேங்காய் பால் சேர்ப்போம். இது வந்து 2 ஆம்பால் 3 ஆம்பால். இதோட 1 ஆம்பால். இதை வந்து உள்ளி மிளகு சின்ன சீரகம் இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்தாச்சு. இதோட வந்து கொஞ்சமாக கட்டத்தூள். இன்றைக்கி இந்த பருப்பு கறிக்கு நான் தாளிக்க போகிறதில்ல, இப்படியே தான் வைக்க போகிறேன். நல்லா இருக்கும், நீங்களும் வச்சு பாருங்கள். இப்போ கலந்து விடுவோம். ஒரு கொதிச்சு வரட்டும். மீன் பொரிக்கிறதுக்கு எடுத்துருக்கிறேன் லின்னோ மீன் கும்பலா. இதுக்கு கொஞ்சமாக எங்களோட குழம்பு தூள் சேர்க்குறேன். தனி மிளகாத்தூளும் போட்டு பொரிக்கலாம், நீங்கள் குழம்பு தூளும் போட்டு பொரிச்சு பாருங்கள், நல்லா இருக்கும். மஞ்சள் தூள் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். இப்போ குழம்பு இறக்க போகிறேன்னு பாருங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இறால் குழம்பு ரெடி. பருப்பு இறக்குவோம். மீனை பொரிக்க போடுவோம். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு பாருங்க. தம்பி பார்த்து காலில் போட்டு நல்லாவே சூடாயிடுச்சு. அதில் மீன் பொரியட்டுக்கும் இதில் சட்டியை வைப்போம். பொன்னாங்கானியை வறுக்கிறதுக்கு சூடாட்டுக்கும். இது சூடாகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓடி போய் அரிசியை போட்டு வருவேன். பார்த்து உள்ள கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்பான். இப்போ தண்ணி எடுப்பேன். நல்ல வெயிலாக இருக்கு நண்பர்கள், இன்றைக்கு செம வெயில் பாருங்க. உள்ள நல்லாவே கொதிச்சிட்டு நல்லா கொதுண்டு கொதிச்சிட்டு அரிசியை போடுவோம். உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். சோறு அவியட்டுக்கும். இப்போ இங்கால மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இதில் பொன்னாங்கானி கீரையை வெட்டி வச்சுருக்கேன் பாருங்க. இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் சேர்த்துட்டு இதோட தேங்காய்ப்பூ இதோட மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இருக்கா நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி இப்போ இப்படி நல்லா கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா சட்டி சூடாயிட்டு இதில் சேர்ப்போம். சேர்த்துட்டு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போட்டு விடுவோம். இப்போ எல்லாம் கலந்து விடுவோம். வதங்கி வரட்டுக்கும் பொன்னாங்கானி. ஆக கரை நேரம் வைக்க தேவையில்லை, கொஞ்சம் சூடு பிடிச்சோன்னு இறக்கினாலே சரி. இப்போ பொன்னாங்கானி ரெடி ஆகிட்டு உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்க வேண்டியான். அதுங்க இப்படி டக்குன்னு இறக்கிடுவோம். இப்போ தான் அந்த கலர் மாறாமல் இந்த பொன்னாங்கானி கீரையோட சத்தெல்லாம் கிடைக்கும். இங்கே பாருங்க, தலனை படுக்கு நல்லா தண்ணி எல்லாம் பற்றி வந்துட்டு தலனை படு
தலைனா பட்டு. இப்போ இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். முதலாம் பாலும் கொஞ்சம் 2ஆம் பாலும். இப்போ இது கொதிச்சோடனே இறக்க வேண்டியதான். இப்போ சோறு வடிக்க போகிறேன். காற்று நல்ல கணக்கான பதத்துக்கு வந்துட்டு நண்பர்களே. ஒரு 3/4 பதத்தில் வந்தோடனே படித்தோம்னா அந்த சூட்டுலேயே மிச்சம் அவிஞ்சிடும். இன்றைக்கி நல்ல வெயில் நண்பர்களே, வெயில். உங்களோட இடத்துல மழையா வெயிலாண்டு மறக்காமல் கவனில் சொல்லுங்க நண்பர்களே. எங்கள் இடத்துல வெயில், நல்ல வெயில் அடிச்சு கொண்டு இருக்குது. இப்போ பாருங்க, எங்களை கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு, கத்திரிக்காய்ண்டு தான் பேர் வருது எனக்கு. இறக்குவோம். என்ன பார்க்க கத்திரிக்காய் மாதிரியே இருக்குது. கத்திரிக்காயில் ஒரு வகை. சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கே இறால் குழம்பு, இங்கே வட்டு கத்திரிக்காய் பால் கறி, பொன்னாங்கானி வர பருப்பு பால் கறி, லின்னோ மீன் பொரியல், முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க கடை சாப்பாடை கட்டுவோம். இது பாருங்க சோறு, அதுக்கு பிறகு வட்டு கத்திரிக்காய், பொன்னாங்கானி வர, பருப்பில் வந்து ஒரு பால் கறி. சரியா? அதுக்கு பிறகு இங்கே பாருங்க ஒரு இறால் குழம்பு. இங்கே மீன் பொரியல், ஒரு முட்டை. எப்படி இருக்கு? பார்க்கவே சும்மா செம்மையாக இருக்கு இல்லையா? இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு கட்டி எடுப்போமா. தண்ணி போத்தல், சாப்பாடு, இதில் தலானி இருக்குது. உங்களை போட்டு படுக்கட்டா, நிலத்தில் படுக்க விடாமல். சரியா? படுங்க. சாப்பாடு இந்தாங்க, தலானி இருக்குது, படுங்க போட்டு. ஐயா இந்தாங்க உங்களுக்கு தலானி படுக்கிறதுக்கு. தலையில படுங்க ஐயா. ஐயா இந்தாங்க தலானியில் படுங்க. இந்தாங்க சாப்பாடு, இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க தண்ணி போத்த. சரி சாப்பிடுங்க. பிறந்த நாளுக்கு ஒரு அக்கா கொடுத்துருக்குறா, உங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லி. வார தலானி இருக்கு, படுங்க. இல்லை அது படுங்க, இதில் படுங்க தலானியில். இந்தாங்க தலானியை தாங்க. தலானி ஒன்று தாங்க. தலானி தான் இருக்கு. இன்னொன்று தாங்க ஐயாவுக்கு தலானி. தலைவாணி ஒன்று தாங்க.
தலவாணி சரியா சரி வாங்க போ சரி சாப்பிடுங்க சரியாக்கோ கொடுத்து ஆ உங்களுக்கு தந்துட்டேன் தந்தேன் தானே ஓ அம்மா அவ கூப்பிடுங்க அவ கூப்பிடுங்க கொடுத்துட்டேன் நில்லுங்க வரேன் கவுன தம்பி சரியா இன்னொன்று தாங்க சாப்பாடு இந்தாங்க மூண்டு தான் சரியா ரொம்ப நன்றி வாழ்த்து சொல்லுங்க பிறந்த நாளுக்கு கொடுக்கிறேன் பர்த்டேக்கு ஓகே நன்றி ஓகே கவுண்டருக்கு போடணும் ஓகே இந்தாங்க இல்லை தலானி இருக்கு போட்டு போடுங்க ஐயா இந்தாங்க தலானி இந்தாங்க சாப்பிடுங்க பார்த்து அதில் போட்டு படுங்க தலானி இருக்கு இந்தாங்க ஐயா இந்தாங்க தலானி இருக்கு சரி ஐயா சாப்பிடுங்க இதில் தலையாணி இருக்கு போட்டு படுங்க தலானி இருக்கு போட்டு படுங்க ஓகே சரி ஓகே போட்டு படுங்க ஓகே என்ன தலானி இருக்கு ஐயா சாப்பாடு முடிஞ்சுது தலானி இருக்கு படுக்கிறதுக்கு சரியா நான் நாளே கொண்டு வரேன் சாப்பாடு முடிஞ்சுது நீங்கள் இதில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்கண்ணா சரியா சாப்பாடு முடிஞ்சம்மா ஓகே சரியா வரேன் தலானி இருக்கு அந்த ஐயா இல்லையா ஓகே நான் கொஞ்சம் பேருக்கு கொடுத்தேன்னா மிச்சம் வந்து கோயிலில் கொடுத்துருக்குறேன் ஃபாதர்கிட்ட சொல்லியிருக்கிறேன்
அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க மட்டும் சொல்லியிருக்கார். அப்போ ஃபாதர் கொடுப்பார். அதில் நான் கோயிலில் ஃபாதர்கிட்டே கொடுத்துட்டேன் நண்பர்களே. இனி பாபா கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே போகலாம். சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. அப்படியே அந்தோணியரப்பா கோயிலுக்கு அவள் சொன்ன காணிக்கையை நானும் செய்தாச்சு. அதே மாதிரி பாபா கோயிலுக்கு போக சொன்னவாக்கா அங்கேயும் போயிட்டு வந்தாச்சு நண்பர்களே. இந்த வீடியோ பாருங்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிவன் என்றவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நாங்களும் எனக்கு அந்த பேர் வந்து சிவன் என்று சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா சிவனப்பான்றது தான் நான் சொல்கிறேன். நான் அந்த பேர் வந்து அது அறுத்துறுத்து சிவன் என்று சொல்ல ஒரு மாதிரி இருக்குது நண்பர்களே. அதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நினைச்சு எல்லாமே நடக்கணும் நாங்களும் ப்ரே பண்ணி வாழ்த்துறோம். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி உங்களோட பிளஸிங்கை கொடுங்க. அதே நேரம் இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். விடலாம்.